தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/1/2025 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:47 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம், போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாளை விடிந்தால் பொங்கல். எனவே பொங்கல் திருநாளுக்கான ஏற்பாடுகளை இன்று செய்வது, வீட்டை வெள்ளை எடுத்து சுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வது இன்று உகந்த நாள். இன்றைக்கு பௌர்ணமி, கிரிவலம். இன்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பிறக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம். நாம் தெய்வத்தை கும்பிடுகின்ற பொழுது இன்றைக்கு நாம் நடராஜ பெருமான் கூத்தபிரானை கும்பிட வேண்டும். அதுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வில் வித்தை கற்றுக் கொடுக்கிறவற்ற 3 சிஷியர்கள் வில் வித்தை கற்றுக்கொண்டார்கள். அவர் 6 மாதத்துக்கு கற்றுக் கொடுத்தார். 6 மாதம் கழித்து ஒரு மாமரத்துக்கு பக்கத்தில் கூட்டிக்கிட்டு போனார். கூட்டிக்கிட்டு போய் இந்த வில் வித்தையில் எவ்வளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக முதல் மாணவனை கூப்பிட்டார். சீடனை கூப்பிட்டு மரம் தெரிகிறது அதில் மாங்கனியை அடிக்க சொல்கிறார். மாங்கனியை அவர் வில் விட்டு அதை கீழே வீழ்த்தணும். இதுதான் அவருடைய பரீட்சை. உடனே 3 பேர் வரிசைக்கு நிற்கிறாங்க. முதல் மாணவன் வந்துட்டார். வந்தோடனே இவர் சொல்கிறாரு, மரம் தெரிகிறதான்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. தெரிகிறது அப்படிங்கிற. கிளை தெரிகிறதா அப்படின்னா தெரிகிறது. அதனுடைய இலை தெரிகிறதா? தெரிகிறது. காய் தெரிகிறதா? தெரிகிறது. சரி, நீ படித்து பயனில்லை போன்ட்டார். அடுத்த மாணவனை வர சொல்கிறாரு. மரம் தெரிகிறதா? தெரிகிறதுன்னு. அதுக்கு கிளை தெரிகிறதா? தெரிகிறது. அதுக்கு பிறகு இலை தெரிகிறதா? தெரிகிறதுன்னு. அப்போ நீயும் படித்து பயனில்லை போ அப்படின்ட்டார். 3வது சீடன் நின்னார். அம்பு கொண்டு எய்ய போறார் அந்த மாங்கனி. அப்போ சொல்றாரு, மரம் தெரிகிறதான்னு கேட்கிறாரு. அந்த மாணவன் சொல்றாரு, தெரியவில்லை. கிளை தெரிகிறதா? தெரியவில்லை. இலை தெரிகிறதா? தெரியவில்லை. காம்பு தெரிகிறதா? தெரிகிறது அப்படின்னாரா. காம்பில் வில் விட்டார். கீழே பழம் விழுந்தது. ஆக அவருடைய குறிக்கோள் காம்பிலே இருந்தது. அந்த பழம் கீழே விழுந்தது, கிடைத்தது. அதுபோல நம்முடைய குறிக்கோள் கடவுளிடம் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பில்லாமல் பேசக்கூடாது என்பார்கள். நம்முடைய குறிக்கோளிலே தெய்வ தரிசனம் நமக்கு தேவை. தெய்வம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் அன்றாடம் காலையில் எழுந்து இன்றைக்கு என்ன கிழமை, அதற்கேற்ற தெய்வம், அல்லது என்ன சிறப்பான நாள், அதற்கேற்ற தெய்வம் என்று நாம் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகளும் நமக்கு வராது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடராஜர் தரிசனம், ஆருத்ரா தரிசனம், இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய நாள். இன்று நாம் ஆலயம் சென்று பார்த்து வழிபடுகின்ற பொழுது சிவபுராணம் படிக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு வாழ்க வாழ்க என்றே வரும். நான் என்னுடைய ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் சந்தித்தேன். அவர் லெட்டர் பேடில் என்ன வச்சிருக்காருன்னா, தலைப்பிலேயே இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு போட்டு திருவாசகம்னு போட்டு அதுக்கு கீழே அவர் அவருடைய பேர் போட்டிருக்கார். அதனாலே இமைப்பொழுதும் நம்முடைய நெஞ்சில் நீங்காமல் இருக்கும் அந்த இறைவனை இன்று வழிபட உகந்த நாள் ஆருத்ரா தரிசனம். நீங்களும் வழிபட்டு வாழ்க்கையில் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சியை அகற்றிக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். வாழ்த்துச் செய்திகளால் வளம் காணும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் 2லே குரு இருக்கின்றார். வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிபிறக்கும் நாள். இன்று மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். தெய்வ பற்று அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடுகின்ற இந்த நாளில் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். அதிலும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் இருப்பதால் பண தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும். நண்பர்களும் நல்ல தகவலை கொண்டு சேர்ப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, ராசியிலேயே தனாதிபதி சந்திரன் இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது இருக்காது. உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதை எந்த நேரம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்யக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு பிறக்கும். அருகில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக யோகமான நாள்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். யோகம் செய்யும் கிரகம். யோகாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்க வேண்டும். தொழிலை விரிவு செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்பீர்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அந்நிய தேசத்திலிருந்து நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய நீங்கள் செய்த முயற்சிக்கு இன்று விடை கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவலும் நன்மையாக இருக்கும். இன்று நீங்கள் ஆருத்ரா தரிசனம் என்பதனாலே நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சுக்கிரன் இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கொஞ்சம் பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்வது நல்லது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு அப்பொழுதுதான் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அதே நேரத்திலே அஷ்டமத்திலே ராகு. நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று உண்டு. பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். அதே நேரத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் உங்களுக்கு வீட்டு தேவைகள் கூட பூர்த்தியாகலாம். 7ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகவும் வாழ்க்கை துணையை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளுகிற இடமாகவும் இருக்கும் இடத்தில் ராகு இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால், நீங்கள் செய்த முயற்சிக்கு இதுவரை பலன் கிடைக்கவில்லையே என்று நினைத்திருந்தால் இப்பொழுது பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறலாம். கல்யாண வயதடைந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அதற்கான திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாளாகவும் இனிய நாளாகவும் அமையப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனால இடமாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய எண்ணம் மேலோங்கும். வாகனங்களை கூட மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்று சிந்திப்பீர்கள். பொங்கல் கழித்ததும் எல்லாம் செய்யலாம் என்று நினைப்பீர்கள். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் இருந்தாலும் கூட அதை தகர்த்தெறிகிற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. இன்று ஆருத்ரா தரிசனம். இன்று நடராஜ பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை. அமைதியாக இருக்க வேண்டும். பதற்றத்தை தவிர்க்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சங்கடங்களை சந்திக்க நேரிடும் என்பதனாலே, அதிலும் குறிப்பாக இன்று போகி பண்டிகை. எனவே இன்று அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவல்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் என்றாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீட்டு பொறுப்புகளும் வீட்டு சுமையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். எனவே எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். அரசு வழியில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். அரசாங்கத்தில் பொறுப்பிலே இருப்பவர்களாக இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. குரு 6ல் இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். இருந்தாலும் கூட பகைக்கு மத்தியில் முன்னேற்றம் தெரிகின்ற ராசியாக உங்கள் ராசி அமைகின்றது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாளில் தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்றது. தொழில் இந்த எதிரிகள் விலக இன்று நீங்கள் ஆருத்ரா தரிசனத்தில் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ராசிகள் பதிகின்றது. எனவே துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த கடம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். 2லே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்ற உங்கள் சொற்களை காது கொடுத்து கேட்பார்கள். அது மட்டுமல்ல, 3ல் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையை செல்வதற்கு ஒரு புதிய வழி பிறக்கும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது உண்டு. மருத்துவ செலவு ஏற்படலாம் என்றாலும் கூட மனதிற்கினிய சம்பவங்களும் உங்களுக்கு நடக்கும். சுக்கிரன் கூட இருக்கின்றார். சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே இதுவரை இருந்த துயரங்கள் இன்று விலகும். இனிமேல் உங்களுக்கு நல்லது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றி சிந்தித்த காரணங்களை எல்லாம் இன்று நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். ஏனென்றால் பொங்கல் கழித்ததும் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். காரணம், உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 10லே சூரியன் இருக்கின்றார். 10ல் சூரியன் வரம் பெற்று இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறுகின்ற விதத்திலேயே இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.